ஆற்றின் நடுவே மண்டபம் கட்டியது ஏன்? உலகையே அசரவைக்கும் தமிழனின் அறிவியல். இன்றைய உலகில் செயற்கைக்கோள், சூப்பர் கம்ப்யூட்டர், வானிலை ஆய்வு மையம் இவை எல்லாம் இருந்தால்தான் சுனாமி, வெள்ளம், புயல் ஆகியவற்றை முன்கூட்டியே கணிக்க முடியும் என்று நினைக்கிறோம். ஆனால் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே எந்த மின்சாரம் இல்லாமல், எந்த தொழில்நுட்பமும் இல்லாமல் வெள்ள அபாயத்தை முன்கூட்டியே அறிந்து மக்களை காப்பாற்றியவன் தமிழன். அந்த காலத்தில் மாதம் மும்மாரி, ஆற்றெல்லாம் கட்டுக்கடங்கா வெள்ளம், மக்கள் வாழ்க்கை முழுக்க நீரைச் சார்ந்தது. அந்த ஆபத்திலிருந்து மக்களை காப்பாற்ற ஒரு அற்புதமான அறிவியல் கருவியையே கோயிலாக மாற்றி வைத்திருந்தான் தமிழன். அதுதான் சங்கு கல் மண்டபம். ஆற்றின் நடுவே 3 பக்கமும் திறந்த வெளி, வெள்ளம் வரும் பக்கம் மட்டும் மூடிய அமைப்பு. அந்த மண்டபத்தின் உச்சியில் சங்கு வடிவ அமைப்பு. வெள்ளநீர் சாதாரணமாக ஓடும்போது சங்கு அமைதியாக இருக்கும். ஆனால் ஆற்றில் நீர்மட்டம் குறிப்பிட்ட அளவை கடந்ததும் காற்று அழுத்தம் உண்டாகி அந்த சங்கு பெரும் சத்தத்துடன் ஒலிக்கத் தொடங்கும். அந்த ஒலி கேட்டவுடனே மக்கள் சுதாரித்துக் கொள்வார்கள். உடனே ஊரை விட்டு வெளியேறுவார்கள். பாதுகாப்பான உயரமான இடங்களுக்கு செல்வார்கள். வெள்ளம் அதிகரிக்க சங்கின் சத்தமும் அதிகரிக்கும். ஒரு கட்டத்தில் மண்டபமே முழுகிவிடும். சங்கின் ஒலியும் முழுவதுமாக நின்றுவிடும். பிறகு வெள்ளம் குறைய ஆரம்பித்ததும் மீண்டும் சங்கின் ஒலி. ஆபத்து குறைந்தது என்ற இயற்கை அறிவிப்பு. இதுதான் இயற்கையோடு இணைந்த தமிழனின் பேரறிவு. இதுதான் அறிவியலையும் ஆன்மீகத்தையும் ஒன்றாக கலந்து உருவாக்கிய நம் முன்னோர்களின் சிந்தனை. இன்றும் தாமிரபரணி ஆற்றின் நடுவில் இப்படிப்பட்ட சங்கு கல் மண்டபம் இருப்பது வரலாற்று உண்மை. ஒரு காலத்தில் இப்படி பல ஆறுகளின் நடுவிலும் பல சங்கு கல் மண்டபங்கள் இருந்தன. ஆனால் அதன் மகத்துவத்தை நாம் புரிந்து கொள்ளாததால் காலப்போக்கில் அவற்றின் அழிவிற்கே காரணமாகிவிட்டோம். இனியாவது இந்த மண்டபங்களை கண்டால் அதை இடிக்காமல் புதுப்பித்து பழைய பெருமையை மீட்டெடுக்க முயற்சி செய்வோம். ஏனெனில் இது வெறும் கல் மண்டபம் அல்ல, இது தமிழனின் அறிவியல் கண்ணியம். வாழ்க வளமுடன். இனிய காலை வணக்கம்.